கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்கள். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைய தியானத்திற்காக எடுத்த வேத பகுதி யோசுவாவுடைய புஸ்தகம் 1 அதிகாரம் 9 பிற்பகுதி. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அதனாலே எதை குறித்தும் பயப்பட வேண்டிய, கலங்க வேண்டிய, திகைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஒருவேளை நீங்கள் போகக்கூடிய வழி இதுவரை அறிந்திராத வழியாக இருக்கலாம், புதிய வழியாக இருக்கலாம், தரிசனத்தின் வழியாக இருக்கலாம். இந்த வழியிலே கர்த்தர் உங்களை ஒருபொழுதும் தனித்து விடக்கூடியவர் கிடையாது. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களுடைய வலது கரத்தை பிடித்து பயப்படாதே என்று சொல்லி வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். நீங்கள் காலடி மிதிக்கிற எந்த இடத்தையும் உங்களுக்கு சொந்தமாக கொடுக்க கர்த்தராலே முடியும். ஆனால் அதற்கு 6 நிபந்தனைகளை போடுகிறார். முதலாவதாக, நீங்கள் பலங்கொண்டு திடமனதாய் இருக்க வேண்டும். இரண்டாவதாக, ஆண்டவராகிய கர்த்தருடைய வார்த்தையின்படியே நீங்கள் செய்ய வேண்டும். மூன்றாவதாக, கர்த்தருடைய வார்த்தையை விட்டு வலது பக்கமோ இடது பக்கமோ பிரியக்கூடாது, விலகக்கூடாது. நான்காவதாக, கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களுடைய வாயை விட்டு பிரியக்கூடாது. ஐந்தாவதாக, எதற்குமே நீங்கள் திகச்சு நிற்கக்கூடாது. ஆறாவதாக, நீங்கள் கலங்கக்கூடாது. பிரியமானவர்களே, இந்த 6 காரியங்கள் உங்களுக்குள் இருக்குமானால் நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் வழியை கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். நீங்கள் புத்திமானாய் நடந்து கொள்வதற்கு விசேஷித்த ஞானத்தை கர்த்தர் கட்டளையிடுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக நீங்கள் போகிற எல்லா இடங்களிலும் தேவனுடைய பிரசன்னம் உங்களோடு கூட இருந்து உங்களை பாதுகாக்கும். நீங்கள் தனியாள் அல்ல, தேவ மகிமை உங்களோடு கூட இருக்கட்டும். ஆமேன்.